வீடியோ ரீசெண்டாக பார்த்தேன். ஓல்டாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை வந்து கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. இதில் யார் விக்டிம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பசங்க தான். ஸோ நம்ம கூட பிறந்த அக்கா, தங்கச்சி இவங்களாம் தான் அப்யூஸ் ஆகுறாங்க இதில். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், நான் வேணாம்னு சொல்லலை. கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நம்ம எந்த விதத்தில் இதை என்கரேஜ் பண்ணுறது எனக்கு தெரியல. ஒரு மெடிசனாலேயோ ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்னாலையும் சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறதுனால சரியாகும் எப்படி பேரண்ட்ஸ் வந்து நம்புகிறாங்க எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் வேணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்க மட்டும்தான். குறிப்பாக பெண்கள் தான். ஸோ பெண்கள் தான் இந்த மாதிரி ஒரு அப்யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஆளாகிறாங்க. இதுக்கு ப்ராப்பரான சட்டம் இருக்கா இதை சரி பண்ணுறதுக்குங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. பட் அப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். மேபி இப்போ குறைஞ்சிருக்கலாம். பட் அப்படி குறையாமல் இன்னும் நடந்துட்டு இருக்குன்னா நீங்களாம் தான் சுற்றி இருக்க நீங்கள் தான் இதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி விஷயத்துக்கு கொண்டு போகிறது அந்த குழந்தைங்களே போக மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ நம்ம சைடில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே இந்த மாதிரி விஷயத்த வந்து வேற எங்கேயும் நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குன மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்?